முன்பு ஒரு காலத்தில் பனிமலர்களால் சூழப்பட்ட புனிதமான கைலாயத்தில் பிருகு என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் சப்த ரிஷிகளில் ஒருவராக இருந்தார். பிருகு முனிவரின் உலகம் மிகச் சுருக்கமானது. அவருக்கு ஒரே ஒரு தெய்வம்தான் இருந்தது, அது சிவபெருமான். அவரை வழிபடுவதையே தன் வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் கைலாயம் சென்ற பிருகுமுனிவர் யாரையும் கவனிக்காமல் நேராக சிவனை தரிசிக்க விரைந்தார். ஈசன் அமர்ந்திருந்தார். அவரின் அருகே உமாதேவி அமர்ந்திருந்தாள். பிருகுமுனிவர் சிவனை சுற்றி வலம் வரத் தொடங்கினார். ஆனால் உமாதேவியை தவிர்த்து சிவனை மட்டுமே சுற்றி வந்தார். ஈசன் இதை கவனித்தார். உமையை இன்னும் நெருக்கமாக தன் அருகில் அமரச் செய்தார். பிருகுமுனிவர் தன்னை ஒரு எலியாக மாற்றிக்கொண்டு உமையை தவிர்த்து சிவனை மட்டும் சுற்றினார். அப்போது ஈசன் உமையை தன் மடியில் அமர்த்தினார். பிருகுமுனிவர் சிறிய பறவையாக மாறி மீண்டும் சிவனை மட்டுமே சுற்றினார். அப்போது சிவன் உமையை தன்னுள் இழுத்துக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக உருவெடுத்தார். ஆனாலும் கூட பிருகுமுனிவர் ஒரு தேனீயாக மாறி சிவனின் வலது காலையே சுற்ற ஆரம்பித்தார். சிவபெருமான் பிருகுமுனிவர் ஒரு உண்மையை உணர்ந்தே ஆக வேண்டும் என்று நினைத்தார். உமாதேவி அனைத்தையும் அமைதியாக பார்த்திருந்தாள். அவள் கேட்டாள், என்னை தவிர்த்து உங்களை மட்டுமே வழிபடுபவர் உங்களை முழுமையாக அறிந்தவரா என்ன? அந்த கணம் சிவனிலிருந்து சக்தி விலகினாள். உடனே பிருகுமுனிவரின் உடல் வலுவிழந்தது. அவரின் 2 கால்களும் நிலையை தாங்க முடியாமல் தளர்ந்தன. ஆனால் பிருகுமுனிவர் கீழே விழவில்லை. அவரின் பக்தி உண்மையானது என்பதை ஈசன் உணர்ந்தே இருந்தார். அதனால் பிருகுமுனிவருக்கு 3வது காலை அவர் அருளினார். 3 கால்களில் நின்ற பிருகு மீண்டும் ஈசனை சுற்றினார். இந்த முறை உமாதேவியையும் சேர்த்தே சுற்ற ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. சிவன் தனியாக முழுமை அல்ல, சக்தியோடு சேர்ந்தால்தான் சிவன் முழுமை பெறுகிறார். அன்றிலிருந்து பிருகுமுனிவர் 3 கால்கள் உடையவர் என்று அறியப்பட்டார். அது தண்டனை அல்ல, ஒரு உண்மையை உலகுக்குச் சொல்லும் அடையாளம். திருச்சிற்றம்பலம்.